மதுரை புறநகர் மாவட்ட மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அணை கட்டுவதை நிறுத்த மாட்டோம், நாங்கள் அணை கட்டித் தீர்வோம் என்று கர்நாடக அரசு கூறுவதும் தமிழகத்துக்கு நாலா பகுதிகளிலும் ஆபத்து வருகிறது. இங்கே கடல் பகுதியிலே இருந்து ஒரு பக்கம் ஆந்திரம், ஒரு பக்கம் கர்நாடகம், ஒரு பக்கம் கேரளம் என்றால் இன்னொரு பக்கத்தில் சிங்கள கடற்படை நமது மீனவர்களை தாக்குவதும் படகுகளை கொண்டு போய் சேதப்படுத்துவதும் அங்கே கொண்டு போய் வைத்திருப்பதும் வாழ்வாதாரங்களை பறிப்பதும் இது தொடர் நடவடிக்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரஜைகள் என்ற அடிப்படையில் கடுமையான ஒரு நடவடிக்கை மத்திய அரசு எடுக்க தவறுகிறது. 1.5 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்த சிங்கள அரசோடுடைய நட்புறவுதான் தங்களுக்கு மேலானது என்று கருதுகிற நிலைமையும் மிகுந்த வேதனையை தருகிறது. எனவே இந்த சூழலில் மத்திய அரசு தமிழர்களை ஓரவஞ்சகமாக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்வது மிகவும் வருத்தமளிக்கிறது. அதைப் போலவே அவர்கள் இந்துத்துவா கொள்கைகளை திணிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதும் புதிய கல்விக் கொள்கை பேர் ஆபத்தாக முடியும் என்பதால் அந்த கல்விக் கொள்கையை தமிழக அரசு கடுமையாக எதிர்க்க வேண்டும். அந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன்.